என்ன ஒரு கண்ணை பறிக்கிற வண்ணம்னு பாருங்க. உலகின் வித்தியாசமான மற்றும் அழகான பறவைகள்ல கோல்டன் பெசன்ட்டுக்குன்னு தனி இடமே இருக்குங்க. கோல்டன் பெசன்ட்டுகள் மிகவும் குறிப்பிடத்தக்கதா ஆக்கியது ஆண் பறவைகளுடைய தோற்றம் தாங்க. தங்கம், சிவப்பு, நீலம் மற்றும் கருப்பு ஆகிய அற்புதமான வண்ண கலவையை கொண்ட தோற்றத்தை கொண்ட ஆண் பறவைகள் தான் இதுக்கு காரணம். ஆண் பறவைகள் பெண் பறவைகளை விட பெரியதாகவும் மற்றும் வண்ணமயமாகவும் இருக்குங்க. இவற்றின் நீண்ட வாள்கள் கிட்டத்தட்ட 3 அடி வரை வளரும்னா ஆச்சரியமா இருக்குல்ல. பெண் பறவைகள் மிகவும் அடக்கமான ஒரு பழுப்பு நிறத்திலேயே இருக்குங்க. இந்த பறவைகள் கல்லிஃபார்மிஸ் வகையை சேர்ந்த பறவைகள். அதாவது மயில், வான்கோழி, காட்டுக்கோழி, கின்னிக்கோழி மற்றும் இன்னும் பல பறவைகளை உள்ளடக்கிய ஒரு பறவை வகையை சார்ந்தது. பொதுவாக கனமான உடலை கொண்ட மற்றும் பெரும்பாலும் தரையிலேயே இரைய தேடி திரிகிற பறவைகளை கல்லிஃபார்மிஸ்னு அழைப்பாங்க. இவை பொதுவாக விடியற் காலையிலையும் மற்றும் அந்தி வேளையிலையும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். விதைகள், சிறிய பழங்கள் மற்றும் பூச்சிகளை உணவாக உட்கொள்ளும். இனப்பெருக்க காலத்தில் ஆண் பறவைகள் தங்கள் இறகுகளை கொப்பளித்து ஒரு வித்தியாசமான நடனத்தை ஆடி துணையை ஈர்க்குது. இந்த பறவைகள் 1 1.5 கிலோ எடை வரை இருக்கக்கூடியது. மேலும் காட்டில் 3 5 ஆண்டுகள் வரையிலையும் வாழக்கூடியது. ஆனால் பராமரிக்கப்பட்ட இடங்களில் 10 ஆண்டுகள் வரைக்கும் கூட வாழ்ந்திருக்கு. பெண் கோல்டன் பெசன்ட்டுகள் பொதுவாக 6 12 முட்டைகளை இடும். இந்த முட்டைகள் குஞ்சு பொரிப்பதற்கு தோராயமாக 22 23 நாட்கள் வரை அடைகாக்கும். பல கலாச்சாரங்களில் கோல்டன் பெசன்ட் நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் குறிக்கிறதா நம்பப்படுது. இவற்றோட துடிப்பான நிறங்கள் மற்றும் அரச தோற்றம், கலைப்படைப்புகள், ஜவுளி மற்றும் கட்டிடக்கலை ஆகியவற்றில் குறிப்பாக ஆசிய கலாச்சாரங்களில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக பண்டைய பல சீன ஓவியங்களில் இவற்றை பார்க்கலாம். 7ஆம் நூற்றாண்டு தாங் வம்ச காலத்தை சேர்ந்த ஓவியமே இந்த பறவைக்கான பழமையான ஓவியமாக கருதப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.